ஓம் சாய்ராம். இந்த பதிவுல நாம அற்புத புத்தகம் அமைத்து தந்த ஒரு சிறப்பான வேலையை பற்றிய லீலையை தான் பார்க்க போகிறோம். இந்த சகோதரர் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கம்பெனியில் இவருக்கு மேலும் மேலும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளோ, ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளோ இல்லாத நிலையில் வேற ஒரு வேலை தேடலாம்னு நினைக்கிறாரு. இவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறப்பான வேலையை அமைத்து கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா, மிரக்கிள்ஸ் ஆஃப் சாய், அதாவது அற்புத புத்தகத்தின் ஆங்கில வடிவாக்கம் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரே வாரத்திலேயே 2 முறை படிச்சு முடிச்சிடுறாரு. அந்த நேரத்துல இவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில செக்ரட்டரி போஸ்டிங் வேக்கண்டா இருக்கு. அதுக்கு உன்னோட பேரை பரிந்துரை பண்ணியிருக்கேன். நீ வரியா? வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றியான்னு கேட்குறாரு. இவரும் சந்தோஷமா ஒத்துக்கிறாரு. போய் நேர்காணல்ல அட்டெண்ட் பண்றாங்க. மிக சிறப்பாக செஞ்சதுனால அந்த வேலை இவருக்கு கிடைக்குது. அதில் ஒரு ஒற்றுமை என்னன்னா, அதாவது பாபா செய்த அற்புதம் என்னன்னா, இவர் வேலைக்கு புதுசாக போறார் இல்லையா, அந்த கம்பெனியோட பேர் வந்து பாபாவோட பேர்லேயே அமைஞ்சிருக்கு. அதை கேட்டு இவருக்கு கண்லேருந்து ஆனந்த கண்ணீர் வருது. பாபாவோட அற்புத புத்தகமும் தான் தனக்கு இந்த சிறப்பான வேலையை அமைச்சு கொடுத்ததா இவர் நம்புறாரு. அந்த புத்தகத்தை வாங்கி வேறு சிலருக்கும் பரிசாக கொடுக்குறாரு. மேலும் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாபா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கும், உதவி தேவைப்படுறவங்களுக்கும் ஓடி சென்று உதவி புரிகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபாவை நம்ம ஒரு முறை அன்போடு அழைச்சாலே போதும். பாபா வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி புரிவார். நமது துன்பங்களை தீர்த்து வைப்பார் என்பது உறுதி. இதற்கு நமக்கு தேவை பரிபூரணமான நம்பிக்கையும் பொறுமையும் தான். ஓம் சாய்ராம்.